வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு SR Vlogs. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஜப்பான்ல 100+ இயர்ஸா ஃபாலோ பண்ற ஒரு மணி சேவிங் ஹேபிட் பத்தி. அது பேரு காக்கேபோ. காக்கேபோனா என்ன தெரியுமா? அது ஜஸ்ட் ஒரு பட்ஜெட்டிங் மெத்தட் இல்ல. அது ஒரு மைண்ட் செட், ஒரு டிசிப்ளின், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ட்ரைனிங். இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணது ஹனி மோட்டோகோ, ஜப்பானோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜர்னலிஸ்ட். 1904ல தான் இந்த மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்போ ஆப்ஸ் இல்ல, எக்ஸல் இல்ல, ஆனா பீப்புள் சேவ் பண்ணாங்க. எப்படி? ஸ்டோரிய சொல்றேன். இமேஜின் பண்ணுங்க, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் சேலரி வாங்கிட்டு வராரு. மந்த் ஸ்டார்டிங்ல ஃபுல் ஹாப்பி. பட் மந்த் எண்ட் கேஷ் காலி ஆகிடும். சேலரி வந்த உடனே ஸ்விக்கி, பெட்ரோல், இஎம்ஐ, ஸ்மால் எக்ஸ்பென்சஸ், அமேசான் ஆஃபர்ஸ், டீ கடை டெய்லி 2 times. அண்ட் சடன்லி மந்த் 20th அப்புறம் பேலன்ஸ் லோ. அதை தான் காக்கேபோ சால்வ் பண்ணுது. காக்கேபோ சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா, பிஃபோர் ஸ்பெண்டிங் திங்க். ஆனா ஜஸ்ட் திங்க் பண்ண சொல்லல, ரைட் பண்ண சொல்லுது. எஸ், ஹேண்ட் ரைட்டிங். இப்போ எல்லாரும் ஃபோன்ல எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் யூஸ் பண்ணுவோம், பட் நம்ம பிரெயின் எங்கேஜ் ஆகாது. பட் நீங்க பென் அண்ட் நோட்புக் எடுத்து எழுதுனா பிரெயின் கனெக்ட் ஆகும், இமோஷன் அட்டாச் ஆகும். காக்கேபோல 4 மெயின் கொஸ்டின்ஸ் இருக்கு. மந்த் ஸ்டார்டிங்ல உட்காந்து உங்களுக்கு நீங்க கேட்கணும், என்கிட்ட எவ்வளோ மணி இருக்கு, நான் எவ்வளோ சேவ் பண்ண போறேன், நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன், நெக்ஸ்ட் மந்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும். சிம்பிள் கொஸ்டின்ஸ், ஆனா பவர்ஃபுல். இப்போ இமேஜின் பண்ணுங்க, உங்களோட மந்த்லி இன்கம் 20,000 rupeesனு வச்சுக்கலாம். நார்மலா என்ன பண்ணுவோம்? ஸ்பெண்ட் பண்ணுவோம், பேலன்ஸ் இருந்தா சேவ் பண்ணுவோம். பட் காக்கேபோ என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் சேவிங் டிசைட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 20,000 rupees இன்கம், 5,000 rupees சேவிங் டார்கெட். ஸோ பேலன்ஸ் 15,000ல தான் மேனேஜே பண்ணணும். இதுதான் டிசிப்ளின். இங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. காக்கேபோல எக்ஸ்பென்சஸை 4 கேட்டகரியில டிவைட் பண்ணுவாங்க. 1. நீட்ஸ், ரெண்ட், கரண்ட் பில், பெட்ரோல், க்ரோசரிஸ். 2. வாண்ட்ஸ், ஹோட்டல் ஃபுட், ஆன்லைன் ஷாப்பிங், unnecessary gadgets. 3. Culture, books, learning, courses. 4. Unexpected, medical, repair, emergency. இப்போ நீங்க மந்த் எண்ட்ல ரிவ்யூ பண்ணா, மேபி நீட்ஸ் 10,000 rupees, வாண்ட்ஸ் 4,000 rupees, கல்ச்சர் 0, அன்எக்ஸ்பெக்டட் 1,000 rupees. அப்போ கொஸ்டின் வரும், நான் என் ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த ரியலைசேஷன் தான் சேஞ்ச் கொண்டு வரும். காக்கேபோ ஒரு மணி ட்ரிக் இல்ல, அது செல்ஃப் அவேர்னஸ் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி டீ கடையில் 30 rupees ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். 30 into 30 days, 900 rupees. ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், 1,000 rupees ப்ளஸ் ஈஸியா வந்துடும். 1 yearல 12,000 rupees. அது ஸ்மால் அமௌண்ட் இல்ல. ஜப்பான்ல இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, அவங்க லைஃப் சிம்பிள். அவங்க கான்செப்ட் ஸ்பெண்ட் வித் பர்பஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஃபர் இருக்குன்னா வாங்கிடுவோம், அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண மாட்டோம். இம்பல்ஸ் பையிங் தான் மெயின் ப்ராப்ளம். காக்கேபோ என்ன பண்ணுதுன்னா, இம்பல்ஸை ஸ்லோ பண்ணுது. பிகாஸ் நீங்க எழுத போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க யோசிப்பீங்க, இது நிஜமா தேவையா? இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி. ஒருத்தர் இருந்தாரு, அவரோட சேலரி 18,000 rupees. மந்த் எண்ட்ல எப்பயுமே 0. அவர் காக்கேபோ ஸ்டார்ட் பண்ணினாரு. ஃபர்ஸ்ட் மந்த்ல தான் ஷாக். அவர் ரியலைஸ் பண்ணாரு, ஃபுட் டெலிவரியில 3,500 rupees போகுது. நெக்ஸ்ட் மந்த்ல கட் பண்ணினாரு, ஹோம் ஃபுட் ஈட் பண்ணினாரு. ரிசல்ட் என்ன? ₹2,500 சேவ் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இன்கம்ல கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் அவேர்னஸ். காக்கேபோல ஒரு இமோஷனல் பார்ட் இருக்கு. மந்த் எண்ட்ல நீங்க நோட்புக் ஓபன் பண்ணி பார்த்தா உங்களோட growth தெரியும். சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், அது மோட்டிவேஷன் கொடுக்கும். மணி சேவ் பண்ணாப்போதான் பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். நீங்க ஏர்லியர் சொன்ன மாதிரி பீஸ் ஆஃப் மைண்ட் இம்பார்ட்டன்ட் இல்ல, மணி இருந்தாதான் கான்ஃபிடன்ஸ் வரும். பிகாஸ் இஃப் யூ காண்ட் கண்ட்ரோல் ஸ்பெண்டிங், இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் ரிசல்ட் சேம் தான். பெரிய பக்கெட்ல ஹோல் இருந்தா எவ்வளோ தண்ணி ஃபில் பண்ணாலும் ஃபுல் ஆகாது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? வெரி சிம்பிள். ஒரு ஸ்மால் நோட்புக் வாங்குங்க, மந்த் இன்கம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க, சேவிங் டார்கெட் டிசைட் பண்ணுங்க, டெய்லி எக்ஸ்பென்சஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க, மந்த் எண்ட் ரிவ்யூ பண்ணுங்க. ஜஸ்ட் 10 minutes டெய்லி.
15 minutes month end. Lifelong benefit. Important point. Kakeibo perfectionக்காக இல்ல, awarenessக்காக. மிஸ் ஆன டே இருந்தா பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க. ஃபைனலா சொல்றேன், காகேபோ நமக்கு ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு 100-year-old wisdom. ஆப்ஸ் வரும், கிரிப்டோ வரும், ஸ்டாக் மார்க்கெட் பூம் வரும். ஆனா டிசிப்ளின் இருந்தாதான் வெல்த் பில்ட் ஆகும். மணி ஏர்ன் பண்ண ரொம்ப பேர் ட்ரை பண்ணுவாங்க. மணி சேவ் பண்ண கொஞ்சம் பேர் தான் ட்ரை பண்ணுவாங்க. விச் சைட் நீங்க? இஃப் யூ லைக் திஸ் கான்செப்ட், கமெண்ட் பண்ணுங்க. டிசிப்ளின் மோட் ஆன் மணி. And share this with your friend who always says, cash எங்க போச்சுனே தெரியலடா. This is SR Vlogs. இனிமே money, mindset, motorcycles, product reviews எல்லாமே பேசுவோம். Thanks for watching. See you in next video.